நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜுனைட் எம் ஹாரிஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். மேல்மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து இடங்களிலும் பாடசாலைகள் இன்று மீண்டும் ஆரம்பம். கிராண்ட் பாஸ், மாளிகாவத்த, தெமட்டகுட உள்ளிட்ட பல பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பு. தெமட்டகுட ரயில் நிலையம் இன்று முதல் மீண்டும் திறப்பு. மேலும் 536 கோவிட் தொற்றாளர்களும் 3 மரணங்களும் பதிவு. அலுவலகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இயங்குகின்றனவா என்பதை கண்டறிய இன்று முதல் விசேட நடவடிக்கை. நாட்டில் தேவையற்ற பீதியினை ஏற்படுத்தும் அடிப்படைவாதிகளின் போலி பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்று ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த பொதுமக்களிடம் கோரிக்கை. கிர்கிஸ்தானின் ஜனாதிபதி தேர்தலில் அந்நாட்டின் தேசியவாத அரசியல்வாதி சதீர் ஜபரோவ் வெற்றி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து இடங்களிலும் பாடசாலைகள் இன்று மீண்டும் திறக்கப்பட உள்ளன. பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளுக்கு உயர்ந்தபட்ச ஆதரவை வழங்க வேண்டியது அனைவரினதும் பொறுப்பாகும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்று காரணமாக பல வெளிநாடுகளில் பரீட்சைகளும் பாடசாலை நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. எனினும் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்லும் நோக்கில் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடித்து தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையையும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையையும் வெற்றிகரமாக நடத்த கல்வி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தார்கள். தொற்று நோய்க்கு எதிராக அரசாங்கம் மேற்கொண்ட முறையான வேலை திட்டம் காரணமாகவே இந்த நடவடிக்கையினை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடிந்திருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விதிக்கப்பட்டிருந்த தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை 5 மணிக்கு தளர்த்தப்பட்டுள்ளது. கிராண்ட் பாஸ், மாளிகாவத்த, தெமட்டகுட ஆகிய பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. கம்பகா மாவட்டத்தின் வத்தலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வெளிக்கடமுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவைச் சேர்ந்த தூவவத்த, கிரிபத்குட ஹுணுபிற்றிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்குட்பட்ட வரிகாந்த, நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தல்தூவ கிராம உத்தியோகத்தர் பிரிவில் காணப்படும் MC வீடமைப்பு திட்டம் என்பவற்றுக்கான தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டிருக்கிறது. தனிமைப்படுத்தப்பட்ட ஏனைய பகுதிகளுக்கான ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்படுகிறது. இதேவேளை உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பொரல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோத்தமிபுர வீடமைப்பு திட்டம், கோத்தமிபுர 24ஆம் தோட்டம், கோத்தமிபுர 78ஆம் தோட்டம் என்பன தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தெமட்டகுட போலீஸ் பிரிவு தனிமைப்படுத்தலில் இருந்து இன்று அதிகாலை விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து தெமட்டகுட மற்றும் பேஸ்லைன் ரயில் நிலையங்கள் வழமைக்கு திரும்பியிருப்பதாக ரயில் கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 536 கோவிட் தொற்றாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் பாலியகுட கொத்தனையுடன் சம்பந்தப்பட்டவர்கள் ஆவர். இதன்படி மினுவங்குட, பாலியகுட மற்றும் சுரைச்சாலை கோவிட் கொத்தனையின் மொத்த எண்ணிக்கை 44,618 அதிகரித்துள்ளது. நாட்டில் இதுவரை 48,376 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். நேற்று குணமடைந்த 487 பேருடன் இதுவரை தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 41,325 ஆகும். இதேவேளை நேற்று 3 கோவிட் மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. இவற்றில் ஒரு மரணம் நேற்று சம்பவித்துள்ளது. கொழும்பு 14ஐச் சேர்ந்த 80 வயதுடைய ஒரு பெண்ணே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இது தவிர ரத்னபுரி பிரதேசத்தில் 64 வயதுடைய நபர் கடந்த 9ஆம் திகதி உயிரிழந்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 62 வயதுடைய கைதியொருவரும் வைரஸ் தொற்றியதால் கடந்த 8ஆம் திகதி உயிரிழந்தார். இதன்படி நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 232 அதிகரித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள்.
மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். அலுவலகங்கள் மற்றும் வியாபார நிலையங்கள் சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு அமைய இயங்குகின்றனவா என்பதை கண்டறிவதற்காக இன்று முதல் விசேட குழுக்களை கடமையில் ஈடுபடுத்த உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கின்றார். தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தும் அடிப்படை வாதிகளின் போலி பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்று ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த மக்களை கேட்டிருக்கிறார். அடிப்படைவாதிகள் அற்ப நோக்கத்தோடு இவ்வாறு செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதுவித பேதங்களுமின்றி அனைவரையும் ஒரே விதமாக கவனிக்கும் ஒரு தலைமைத்துவம் நாட்டிற்கு கிடைத்திருப்பதாகவும் அனைத்து பிரஜைகளினதும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்படுவதே அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் என்கின்ற வீடமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் காலி மாவட்டத்தில் 3 வீடுகளை கையளிக்கும் நேற்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். புதிதாக 5000 வீடுகளை அமைக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் மேலும் 120 வீடுகளை பொர்லஸ்கமுவ பிரதேசத்தில் அமைக்கும் செயல் திட்டம் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வீடுகளை உயர் தரத்துடன் அமைக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு பணிப்புரை வழங்கியிருக்கிறார். அதேபோன்று கோவிட் தடுப்பிற்கான சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றும் அதேவேளை நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர் பணித்திருக்கிறார். வீடுகளை அமைப்பதற்கு மேலதிகமாக கடந்த காலத்தில் வீழ்ச்சி கண்ட நிர்மாணத்துறையும் இந்த வீடமைப்பு செயல் திட்டம் காரணமாக மீண்டும் கட்டி எழுப்பப்படவுள்ளது என்று நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் சிறினிமல் பெரேரா தெரிவித்திருக்கிறார். அனைத்து ஒப்பந்தக்காரர்களுக்கும் சமமான பங்களிப்பை வழங்கி நிர்மாணத்துறையினை ஓர் உயர்ந்த இடத்திற்கு கொண்டுவர முடியும் என்று நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் பிரசாத் ரணவீர குறிப்பிட்டிருக்கிறார். சேனா படைப்புழு காரணமாக சோழச்செய்கைக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை இந்த போகம் நிறைவு பெற்றதன் பின்னர் மதிப்பீடு செய்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புர தெரிவித்திருக்கின்றார். அறுவடையின் பின்னரே சேதங்களை மதிப்பீடு செய்ய முடியும். எதிர்வரும் போகத்தில் ஒரே காலப்பகுதியில் சோழச்செய்கையினை ஆரம்பிக்க விவசாயிகள் அறிவுறுத்தப்படவிருக்கிறார்கள். இம்முறை செய்கை தாமதமடைந்தமையும் இந்த படைப்புழுவின் தாக்கத்திற்கு ஒரு காரணமாகும். இந்த அனைத்து துறைகளையும் நிவர்த்தி செய்து எதிர்வரும் போகத்தில் பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளை முன்னெடுப்பது பற்றி விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்தப்படும் என்றும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அவை உள்நாட்டு செய்திகள். உங்களுக்கு அருகிலுள்ள மக்கள் வங்கியினூடாக வெஸ்டர்ன் யூனியன் பணத்தினை அதிகம் பெற்று அதிகம் வெல்லுங்கள். 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பரிசு வாய்ப்புகளை பெறுங்கள். சகல மாதமும் வெற்றியாளர்கள் 25 பேருக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் பொதி. மக்கள் வங்கி கிளையில் வெஸ்டர்ன் யூனியன் பணத்தை அதிகம் பெற்றுக் கொள்ளுங்கள். 2021 ஜனவரி 31 வரை மாத்திரம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஊழியர் சேமலாப நிதியத்தின் பிரதிபலன்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் அதற்கான விண்ணப்ப படிவங்களை ஒப்படைப்பதற்காகவும் கொழும்பு நாரகன்பிட்டி தொழிலாளர் செயலகத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு தொழில் ஆணையாளர் நாயகம் சட்டத்தரணி பிரபா சந்திர கீர்த்தி பொதுமக்களை கேட்டிருக்கின்றார். கொரோனா தொற்று காரணமாக கூடுதலான மக்களை பிரதான அலுவலகத்திற்கு வருவதை தவிர்ப்பது இதன் நோக்கமாகும். ஊழியர் சேமலாப நிதியத்தின் கொடுப்பனவுகளுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் நாடு பூராகவும் உள்ள மாவட்ட மற்றும் வலய அலுவலகங்களில் மேற்கொள்ள ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு ஹம்பந்தோட்டை சூரியவெவ நகரில் போதிய கழிவறை வசதிகள் இல்லாமையினால் நகருக்கு வரும் மக்கள் கடும் நெருக்கடியினை எதிர்கொள்கிறார்கள். இந்த விடயத்தில் சூரியவெவ பிரதேச சபையின் தலைவர் கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்கள் கேட்டிருக்கின்றார்கள்.
வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன். சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். நீல நைல் நதியினை ஊடறுத்து அமைக்கப்பட்டு வருகின்ற பாரிய அணைக்கட்டு தொடர்பில் நீண்ட காலமாக தொடரும் சர்ச்சையினை தீர்க்கும் நோக்கில் எத்தியோப்பியா, சூடான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு எதிரான புதிய சுற்று பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி கண்டிருக்கிறது. இந்த அணைக்கட்டு காரணமாக அதன் கீழ்ப்பகுதியில் இருக்கும் எகிப்து, சூடான் ஆகிய நாடுகளுக்கான நீர் விநியோகம் தடைப்படும் என்று குறிப்பிட்ட நாடுகள் சந்தேகிக்கின்றன. கடந்த வாரம் இணங்கி கொண்டபடி 3 நாடுகளினதும் நீர் வழங்கல் மற்றும் வெளிவிவகார அமைச்சர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. எனினும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான ஒரு இணக்கப்பாட்டை எட்ட இவர்கள் தவறியிருப்பதாக சூடான் செய்திகள் தெரிவிக்கின்றன. கிர்கிஸ்தானின் அவசர ஜனாதிபதி தேர்தலில் தேசியவாத அரசியல்வாதியான சதீர் ஜபரோவ் அமோக வெற்றியிட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்று இடம்பெற்ற தேர்தலில் 80% வாக்குகளை இவர் பெற்றிருப்பதாக கிர்கிஸ்தானின் மத்திய தேர்தல் ஆணையகம் குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த அரசாங்கம் கலைந்ததை அடுத்து இந்த தேர்தல் நடத்தப்பட்டது. ஒரு சர்ச்சைமிக்க சந்தர்ப்பத்தில் தான் அதிகாரத்தை பொறுப்பேற்பதாக சதீர் ஜப்ரோவ் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் ஜோ பைடன் ஜனாதிபதியாக பதவியேற்கும் எதிர்வரும் 20ஆம் தேதி பாதுகாப்பை பலப்படுத்துமாறு வாஷிங்டன் மேயர் மரீல் பவுஸ் அந்நாட்டு உட்துறை பாதுகாப்பு திணைக்களத்தினை கேட்டிருக்கிறார். கேபிட்டல் ஹில் கட்டடத்தில் இடம்பெற்ற வன்முறையினை அடுத்து இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பைடனின் பதவி பிரமாணத்தின் போது மிகவும் வித்தியாசமான அணுகுமுறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை அவர் தனது ட்விட்டரில் பகிர்ந்திருக்கின்றார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன். சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் சுபிட்சத்தின் தொலைநோக்கும் இந்த வேலை திட்டத்தின் கீழ் 1 லட்சம் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் செயல் திட்டத்தின் 1ஆம் கட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று பல்நோக்கு அபிவிருத்தி செயலணி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் நந்த மல்லவராட்சி தெரிவித்திருக்கிறார். விண்ணப்பித்தவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 34,000 பேர் தற்போது பலநோக்கு அபிவிருத்தி உதவியாளர்களாக பயிற்சி பெற்று வருகிறார்கள். 6 மாத கால பயிற்சியின் பின்னர் இவர்கள் பல்வேறு தொழில்களில் ஈடுபடுத்தப்படவிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். வான்மைத்துவ உதைபந்தாட்ட போட்டியினை இம்மாதம் நடத்துவதற்கு 8 விளையாட்டுக் கழகங்கள் இணக்கம் தெரிவித்துள்ளன. இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனம் 10 அணிகளின் பங்கேற்போடு இந்த போட்டியை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. விளையாட்டுக் கழகங்களின் உரிமையாளர்கள் மற்றும் முகாமையாளர்களுடன் இணையதளம் ஊடாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாத இறுதி வாரத்தில் போட்டி நடத்தப்படவிருக்கிறது. வர்த்தக செய்தி. திவுலப்பிற்றிய பிரதேச செயலக பிரிவை அடிப்படையாக கொண்டு மஞ்சள் செய்கையுடன் கூடிய ஏற்றுமதி பயிற்சியினை ஆரம்பிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவசாய மற்றும் ஏற்றுமதி பயிர் ராஜாங்க அமைச்சு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. இதற்காக கம்பக மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ள பல கிராமங்களின் விவசாய அமைப்புகளுக்கும் செய்கையாளர்களுக்கும் நிதி உதவி வழங்கப்படவுள்ளது. இந்நிகழ்வு இன்று காலை 10 மணிக்கு கம்பகா மாவட்ட செயலகத்தில் நடைபெறும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட.
விவசாய உற்பத்திகளை ரயில் மூலம் ஏற்றிச் செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில் பொது முகாமையாளர் திலந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை ரயில்வே திணைக்களத்திற்கும் விவசாய அமைச்சிற்கும் இடையில் இடம்பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு ஏற்ற வகையில் ரயில் பெட்டிகளை அமைப்பதற்கும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பசலை வகைகளை ரயிலில் ஏற்றி செல்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில் பொது முகாமையாளர் தெரிவித்திருக்கிறார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. இலங்கையினை அண்டிய பகுதியில் நிலவி வரும் தாழமுக்க நிலை காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடன் கூடிய காலநிலை தொடரலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பெரும்பாலான இடங்களில் மேகமூட்டத்தை காணலாம். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பதிவாகலாம். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். அது வானிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேல் மாகாணம் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் தவிர்ந்த ஏனைய அனைத்து இடங்களிலும் பாடசாலைகள் இன்று மீண்டும் ஆரம்பம். கிராண்ட் பாஸ், மாளிகாவத்த, திமட்டகுட உள்ளிட்ட பல பிரதேசங்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிப்பு. திமட்டகுட ரயில் நிலையம் இன்று முதல் மீண்டும் திறப்பு. மேலும் 536 கோவிட் தொற்றாளர்களும் 3 மரணங்களும் பதிவு. அலுவலகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய இயங்குகின்றனவா என்பதை கண்டறிய இன்று முதல் விசேட நடவடிக்கை. நாட்டில் தேவையற்ற பீதியை ஏற்படுத்தும் அடிப்படைவாதிகளின் போலி பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்று ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த பொதுமக்களிடம் கோரிக்கை. கிர்கிஸ்தானின் ஜனாதிபதி தேர்தலில் அந்நாட்டின் தேசியவாத அரசியல்வாதி சதீர் ஜபரோவ் வெற்றி. இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.